ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துக்கிறது ஓல்டு காயின் கலெக்ஷன் அனீஷ். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஓல்டு காயின் கலெக்ஷனை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. இந்த ஓல்டு காயின் கலெக்ஷன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து போடுறோம். இந்த காயின் கலெக்ஷன்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது காயின் கலெக்ஷனே வருது கிடையாது, இருந்தாலும் ஒவ்வொரு காயினுமே கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது. இந்த மாதிரி ஓல்டு காயின் கலெக்ஷன்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்குன்னா நம்ம வந்து இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறதுனால தான் நமக்கு வந்து கிடைக்கிது. மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஓல்டு காயின் கலெக்ஷனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 5 ரூபி காயின். இது காப்பர் நிக்கல் காயின் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயினுக்கு பின்னாடி ஒரு புகைப்படம் இருக்குது. அது என்ன புகைப்படம்னு பாருங்கள். இந்த காயின் என்னென்ன காயின்னு பாருங்கள். இது தஞ்சாவூர், அதாவது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்குல்ல, அதே ஷேப்பில் தான் இருக்கும் இந்த கோயில். தஞ்சாவூர் பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள். இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தஞ்சாவூரோட பிராண்டடுன்னு நேம் வாங்கினதுக்கு 2010 தான் அது நேம் வாங்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த காயினை பாருங்கள். இது பாருங்கள். இந்த மாதிரி ஓல்டு காயின் கலெக்ஷன்லாம் வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. இந்த காயினை பாருங்கள். 1995 அச்சிடப்பட்ட காயின். இது 2010 வந்து அச்சிடப்பட்ட காயின். இந்த மாதிரி காயின்லாம் வந்துட்டு நீங்கள் வச்சுருந்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாரோ வச்சுருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓல்டு காயின் கலெக்ஷன்லாம் வந்து எந்தெந்த காயினுக்கு எவ்வளோ மார்க்கெட் ரேட்டு போயிட்டுருக்குன்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த காயினுக்கு இவ்வளோ ரேட்டு போயிட்டுருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இது 100 வருஷம் பழமையான காயின். அதாவது காயின் தான் பழமைன்னு நினைக்காதீங்க, இந்த கோயிலோட ஆண்டு. இதுக்கப்புறம் இந்த காயினை பாருங்கள். இது 50வது வருஷம். இதுக்கும் இந்த தஞ்சாவூர் கோயிலுக்கும் இந்த 50 ரூபி போட்டிருக்கல, இந்த காயினுக்கும் வந்து 50 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டு இந்த மாதிரி காயின்லாம் இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்படி இல்லைனாலும் தெரியாதவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.